தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் ரிமெம்பரிங் ரெக்கார்ட் பண்றதுக்கு. ஃபைன். ஸோ நான் வந்து யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்கேன். ஓகே. ஸோ எஸ் சார். என்னோட யூடியூப் சேனலில் நிறைய டிசைன்ஸ்லாம் பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். whenever you are getting time you can get into that. என்னோட யூடியூப் சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆர்ஓ, மிஸ்டர் AURO. ஓகேவா? நீங்கள் அது ஓகே ஃப்ரீயாக சார். இருக்கும்போது பாருங்க. சரியா? ஓகே சார். ஃபைன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஃபேஸ்புக்கோடைய ஆட் லைப்ரரிக்கு வந்திருக்கோம். ஓகே. ஓகே சார். ஃபேஸ்புக்கோடைய ஆட் லைப்ரரி என்ன? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா ஆட் லைப்ரரி என்னன்னு சொல்லிட்டு? தெரியாது சார். ஓகேம்மா. ஆட் லைப்ரரினா ஒன்றும் இல்லை, நம்மள மாதிரி நிறைய பேர் யாரெல்லாம் ஆட்ஸ் கூகுளில் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் லைப்ரரிக்குள்ளே வரும். எதுக்குள்ளே வருவோம்? ஆட் லைப்ரரிக்குள்ளே வருவோம். சரியா? ஓகே சார். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே டைப் பண்ண போகிறேன். என்ன டைப் பண்ண போகிறேன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். எஸ். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நான் டைப் பண்ணிட்டேன் அந்த பேரில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்னு போட்டேன் நான். இப்போ எத்தனை பேர் வந்து விளம்பரம் பண்ணியிருக்காங்க மட்டும் நீங்கள் செக் பண்ணவங்க அவ்வளோ பேர் போட்டிருப்பாங்க விளம்பரம். இது எல்லாம் பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட். என்னது? பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட். யா. நீங்கள் ஃபேஸ்புக் வச்சிருக்கீங்களா? அக்கௌண்ட் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா? ஃபேஸ்புக் இருக்கு, அக்கௌண்ட் இன்னும் கிரியேட் பண்ணல சார். ஓகே. இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா? இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன் சார். இருக்கேன் சார். ஓகே. அதில் ஸ்பான்சர்ட்னு ஒன்று வரும், பார்த்துருக்கீங்களா? அது வரைக்கும் பாருங்க. ஸ்பான்சர்ட் தெரியுதா? தெரியுது சார். இது இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஸ்பான்சர்ட்னு இருக்கா? எஸ் சார். இந்த ஸ்பான்சர்ட் அப்படின்னு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விளம்பரம் அப்படின்னு அர்த்தம். நீங்க ஸ்க்ரால் பண்ணி பார்ப்பீங்கல்ல, உங்களோட ஃபேஸ்புக்கு, உங்களோட இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்க்ரால் பண்ணுவீங்க இல்லையா? எஸ் சார். அதுல வர ஆட் தான் இந்த ஆட். இது வரைக்கும் பாருங்க. இதுதான் அந்த ஆட். புரிஞ்சுதா? ஓகே சார். இப்போ இவங்க எப்படி ஆட் போட்டிருக்கிறாங்க, இந்த ஆட் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். இதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம டிசைன் பண்ணணும். கரெக்டா? இதெல்லாம் எதுல ஓகே சார். பண்ணிருப்பாங்க? ஒரு டிசைன்ல பண்ணிருப்பாங்க, ஒவ்வொரு டூல்ல பண்ணிருப்பாங்க. இதை நம்ம எப்படி கேன்வாவில் பண்றதுன்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே சார். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஒருத்தவங்க ஆட் போட்டிருக்காங்க அப்படின்றத போய் செக் பண்ணுங்கன்னு சொன்னா எங்க போய் செக் பண்ணுவீங்க? கூகுள், யூடியூப்ல. நோ. எங்க வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ? இன்ஸ்டாகிராம். ஆட் லைப்ரரி. ஓகே சார். புரிஞ்சுதா? ஓகே சார். நோட் பண்ணிக்கிங்க. ஆட் லைப்ரரிக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ? ஏற்கனவே போட்டிருக்கிற ஆட்ஸ். இப்போ இதெல்லாம் லைவ்ல இருக்கிற ஆட், இதெல்லாம் ஃபேஸ்புக்ல லைவ்ல இருக்கிற ஆட், இதெல்லாம் அதுதான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். புரியுது சார். ஸோ நீங்க இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஆட் போயிட்டு இருக்கு அப்படி சொன்னாங்கன்னா அதெல்லாம் எங்க போய் தேடுவீங்க? ஆட் லைப்ரரி. எக்ஸாக்ட்லி கரெக்ட். பாருங்க, இவ்வளோ பேர் 1400 ரிசல்ட் இருக்கு இங்க. நம்ம ஃபில்டர் பண்ணலாம். என்னென்ன ஃபில்டர்லாம் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். லாங்குவேஜ் தமிழ்ல மட்டும் போட்டு விடுவோம். ஓகேவா? ஓகே சார். எஸ். ஃபில்டர் பண்ணுவோம், தமிழ் மட்டும் போட்டு விடுவோம் இப்போதைக்கு. எஸ். கலாம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் போட்டிருக்காங்க, பார்க்கலாம். ஓகே. இங்க இருக்கு பாருங்க, இவ்வளோ கிரியேட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து இந்த மாதிரியான கிரியேட்டிவ்ஸ்லாம் எப்படி வந்து கேன்வாவில் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே சார். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? எங்க போய் ஆட் பார்க்கணும், எங்க இருந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுதா? எஸ் சார். சரி, ஓகே. இதெல்லாம் நம்ம இப்போ ஏன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் பண்றதுக்காக. இன்ஸ்பிரேஷன் மீன்ஸ் வாட்? இன்ஸ்பிரேஷன் என்ன சொல்ல முடியுமா? எனி ஐடியா? இன்ஸ்பிரேஷன்
ஒருத்தவங்க பெஸ்டா இருந்தா அவங்கள இன்ஸ்பிரேஷன் பண்ணுவாங்க. சூப்பர். இன்ஸ்பிரேஷன்னா ஒருத்தவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆவறது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிற டிசைன பார்த்து இன்ஸ்பயர் பண்றதுக்கு பேரு இன்ஸ்பிரேஷன். புரிஞ்சுதா? ஓகே சார். இப்ப உங்கள பார்த்து இன்ஸ்பிரேஷன் பண்ணீங்களா? இன்ஸ்பிரேஷன் ஏதாவது பார்த்தீங்களா? அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எஸ் சார் பார்த்தேன். ஆட் லைப்ரரியில பார்த்தேன் அப்படி சொல்லணும். ஓகே ஓகேவா? சார். ஓகே. இதே மாரி நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? ரீகிரியேட் பண்ண போறோம். சரியா? ஓகே சார். இதுல இருக்கிற கன்டென்ட்ட அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்? வேற டிசைன்ல போட போறோம். ஆனா டீமென்டிக்கு போட போறோம். சரியா? ஓகே சார். ரெடி ஃபார் தி சேலஞ்ச்? ஓகே சார். சூப்பர். ஓகே. இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா canva.com. canva.com. canva பத்தி தெரியுமா உங்களுக்கு? நோ சார். ஓகே. canva.com அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் எடிட்டிங் டூல். இதுல நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு இந்த மாதிரி போஸ்டர்ஸ் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்விடேஷன்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ உங்க காலேஜுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதுன்னா அதுக்கான இன்விடேஷன்ஸ்லாம் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணலாம். உங்களோட வாட்ஸ்அப்ல போடுற ஸ்டேட்டஸ்லாம் இங்க ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கிரியேட் பண்றதுக்கு சூப்பரா இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கேன்வா. ஓகே. இது உங்களுக்கு பிபிடி ஒர்க் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சா போதும். இது ரொம்ப கஷ்டமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? நீங்க பிபிடில ஒர்க் பண்ணிருப்பீங்க. பிபிடில ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா முன்னாடி? எஸ் சார். அதே விட ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சப்ஜெக்ட் இந்த கேன்வான்ற ஒரு சப்ஜெக்ட். ஓகே. இங்க என்னென்னலாம் பண்றாங்க பாருங்களேன். இன்ஸ்டாகிராம் போஸ்ட், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் வீடியோ, டாக்குமெண்ட்னா ஒண்ணும் இல்ல. நீங்க இப்போ ப்ரௌசர் ஃப்ளையர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கோ இல்ல காலேஜுக்கோ போனீங்கன்னா ப்ரௌசர் குடுப்பாங்க கோர்ஸ் பத்தி. அப்புறம் A4 கன்டென்ட். இப்போ நீங்க ஹோட்டலுக்குலாம் போனீங்கன்னா மெனு குடுக்குறாங்க இல்லையா? எஸ் சார். அதெல்லாம் A4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசன்டேஷன்னா பிபிடி கன்டென்ட். பிபிடியோடைய சைஸுக்கு பண்றது. வீடியோ கன்டென்ட்னா அது இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இங்கவே மேலவே நம்மளுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க? எல்லா விதமான கன்டென்ட், எல்லா விதமான டெம்ப்ளேட்டையும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க? மேலவே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே சார். இப்போ என்ன நடக்கும்? உங்களுடைய கன்டென்ட் என்ன சைஸ்ன்றத முடிவு பண்ணணும். ஓகே. Facebookோட சைஸ் என்ன சைஸ்? Facebookோட இமேஜ் சைஸ் என்ன சைஸ்? Facebook கிரியேட்டிவ் சைஸ். நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? நீங்க போட்டீங்கன்னா நம்மளுக்கு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க வந்துரும். இங்க வந்துரும். ஓகே. Facebookோடைய ஆடுக்கான சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும் இங்க. இங்க பாருங்க 1080 பிக்சல் இன்டு 1080 பிக்சல் தான் எதுக்கான சைஸ்? ஒரு நம்ம Facebookோடைய ஆட் சைஸ். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளுடைய கேன்வாக்குள்ள போறோம். எஸ். நம்மளோட கேன்வால போய் 1080 பிக்சல் இன்டு 1080 பிக்சலுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு போஸ்டர் டிசைன் பண்ண போறோம். கரெக்ட்டா? ஓகே சார். இப்போ நம்ம கேன்வாக்குள்ள வந்தாச்சு. இதோ இருக்கு பாருங்க கிரியேட் டிசைன். உங்களுக்கு தெரியுதா அந்த பட்டனு? இந்த பட்டன் தெரியுதா? கிரியேட் சைஸ் பட்டன். இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ்ல நீங்க போஸ்டர் பண்ணணுன்றது இங்க ஆட்டோமேட்டிக்காவே கேட்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இன்ஸ்டாகிராம் சைஸ் தான் சொல்ல போறேன். இந்த இருக்கு பாருங்க 1080 இன்டு 1080 சைஸ் தான் நான் போட போறேன் அப்படி சொல்லிட்டு நான் பண்ண போறேன். இப்போ நான் பண்ண போறேன். அப்படியே ஒரு கிளிக் பண்ண உடனே இப்படி ஓப்பன் ஆகும். இங்க அன்டைட்டில் டிசைன் அப்படி சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். ஓகே. கரெக்ட்டா? ஓப்பன் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நேம் கொடுக்க போறோம். என்ன கொடுக்க போறோம்?
நேம். ம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நேம் கொடுக்காம ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபைல் வந்து நம்ம நிறைய உருவாக்கி வச்சிருப்போம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? கன்ஃபியூஷன் ஆகும். அதனால நம்ம என்ன பண்றோம்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம சார் ஏற்கனவே இதுக்குள்ள எப்படி வந்தீங்கன்னு இன்னொரு டைம் காமிக்க முடியுமா சார்? இதோ இருக்கு இல்லையா? கேன்வான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கா? எஸ். canva.com ஓபன் பண்ணட்டுமா? எஸ் சார். இதுல இந்த கிரியேட் டிசைன் என்ற பட்டன் இருக்கா? எஸ் சார். இதை கிளிக் பண்ண உடனே இதோ இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னு இருக்கா? எஸ் சார். இதை கிளிக் பண்ண உடனே இப்படி ஓடி வந்துருவாரு. ஓகே. ஓகே சார். அப்புறம் நான் நேமுக்கு மேல போய் நேம் கொடுத்துட்டேன். ஓகே, காட் இட். ஓகே சார். ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபேஸ்புக்ல போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கோம். எந்த மாதிரி ஒரு ஆட் போடலாம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ஆட் போடலாம்னு பார்த்துட்டு வந்திருக்கோம். கரெக்டா? எஸ் சார். இப்போ நான் என்ன பண்றேன்? அதை அப்படியே காப்பி பண்ணி வந்து இங்க பேஸ்ட் பண்றேன். ஓகே. இப்போ என்ன போட்டிருக்காங்க? அந்த கம்பெனியோடைய லோகோ, அந்த கம்பெனியோடைய நேம் எல்லாம் போட்டிருக்காங்களா? எஸ் சார். இப்போ நான் போட போறேன். நான் என்ன போட போறேன் பாருங்க. இங்க வந்து கேபி டிஜிட்டல் வேர்ல்டுன்னு லோகோ போட்டிருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன்? டிமென்டி அப்படின்னு சொல்லிட்டு லோகோ போட போறேன். ஓகே. ஸோ லோகோ போய் எப்படி என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஃபோல்டர்ல நீங்க இங்க வச்சிருப்பீங்க. எங்க வச்சிருப்பீங்க? ஃபோல்டர்ல எங்கேயாவது ஒரு இடத்துல லோகோ வச்சிருப்பீங்களா? எஸ் சார். நான் டிமென்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர்ல நான் வச்சிருக்கேன். நான் அப்ப அதை எடுத்துட்டு வந்துடுறேன். நேரா உள்ள போறேன். டிமென்டி இதோ இருக்கு பாருங்க, டிமென்டி. ஸோ டிமென்டில இங்க என்ன இருக்கு? லோகோ இருக்கு. இந்த லோகோ தான் நம்ம எடுக்க போறோம். ஓகே. டிமென்டி அகாடமியோட லோகோ. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? டிராக் அண்ட் டிராப். ஒண்ணுமே இல்லை, டிராக் அண்ட் டிராப் பண்ணி உள்ள கொண்டு போய் போட போறேன். அவ்வளவுதான். நான் என்ன பண்ணேன்? டிராகன் ட்ராப். எஸ், டிராக் அண்ட் டிராப் பண்ணி உள்ள கொண்டு வந்து போட்டுட்டுனா, இதுவே இன்னும் வேற ஒரு மெத்தட்ல எப்படி கொண்டு வந்து உங்க ஃபைல் அப்லோட் பண்றது அப்படின்னு காப்பி பாத்தீங்கன்னா, பேஸ்ட் பண்ண முடியாதா சார்? வெப்ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணலாம். நான் சொல்றது உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இருந்து எப்படி அப்லோட் பண்ண முடியும்ன்றது சொல்றேன். ஓகே சார். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்லோட்னு இருக்கா? ஓகே. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கேன்வாவில் இங்க லெஃப்ட்ல இருக்கு இல்லையா? எஸ் சார். இது எல்லாம் டூல்ஸ். என்னது? ஓகே சார். டூல்ஸ். எஸ், டூல்ஸ். இந்த லெஃப்ட்ல இருக்கிறது எல்லாம் டூல்ஸ். அதாவது டிசைன்னா நீங்க டெம்ப்ளேட் எல்லாம் வந்துருக்கு பாருங்க. நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் டெம்ப்ளேட் வந்துரும் இங்க சைஸ். நாளைக்கு லேபர் டேன்னு உடனே எல்லாம் வந்துருச்சு பாருங்க. லேபர் டே ஓரியன்டா. ஓகே. ஓகே சார். இங்க வந்துருச்சு பாருங்க லேபர் டே. நம்மளுக்கு எல்லாமே டெம்ப்ளேட்டோட கிடைச்சிரும். ஃப்ரீயாவே கிடைக்கும் நம்மளுக்கு எல்லாமே. நம்ம எடுத்து டிசைனை சேஞ்ச் பண்ணா மட்டும் போதும். வேற எதுவுமே யோசிக்கவே தேவையே இல்லை. கலரை மாத்தினா போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான். இது எல்லாமே கிடைச்சிச்சா நம்மளுக்கு? இப்போ நம்ம இப்ப என்ன பண்ணணும்? லோகோ மட்டும் மாத்தினாவே போதும். நம்ம டிமென்டிக்கு என்ன கிடைச்சிச்சு? போஸ்டர் கிடைச்சிச்சு. பட் நம்ம இப்ப இந்த போஸ்டர் கிரியேட் பண்ண வரல. நம்ம வந்த போஸ்டர் இந்த போஸ்டருக்காக. ஓகே. ஓகே சார். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க டெம்ப்ளேட் தேடுறதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம் இல்லையா? இங்க டெம்ப்ளேட் நம்ம தேடலாம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தானே நம்மளோட டெம்ப்ளேட் தேவைப்படுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? மேல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இங்க தேடலாம். ஓகே. நான் என்ன தேடுறேன்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேன். அதுக்கான டெம்ப்ளேட் இங்க கிடைக்குது பாருங்க நிறையா. பாத்தீங்களா? சூப்பரா டெம்ப்ளேட்ஸ் எப்படி பக்காவா இருக்கு பாருங்க. எஸ் சார். எல்லாமே ஃப்ரீயா உங்களுக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். சிலதெல்லாம் ஃப்ரீ, சிலதெல்லாம் காசு. ஓகேவா? இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் கண்டென்ட்டை மட்டும் மாத்தினாலுமே போதும். உங்களுக்கு இங்க டெம்ப்ளேட்டோட அவைலபிளா இருக்கும். சூப்பரா இருக்குல்ல? எஸ் சார். நீங்க எதுவுமே யோசிக்கவே தேவையில்லை. ஓகே. இப்போ நியூ பேஜ் ஒன்று கிரியேட் பண்றதுக்கு இதோ இங்க இருக்கு பாருங்க, டூப்ளிகேட் பேஜ்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இது வந்து நல்லதா ஒரு டெம்ப்ளேட் ஒன்று எடுக்க போறேன். ஓகே. ஒருத்தவங்க இதோ இருக்காங்க பாருங்க, இவங்களை எடுத்துக்கலாம். ஸோ இவங்களை எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இவங்களை எடுத்துக்கிட்டேன்.
இப்ப நான் இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ண போறேன். ஆனா இமேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிறேன். ஏன் தெரியுமா? அதே மாரி பண்ணா நம்ம காப்பி அடிச்சுன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறோம். இப்ப நான் என்ன பண்றேன், இவங்கள மேல கொண்டு போறேன் இப்போ நான். ஓகே. இங்க நான் வந்து போட்டுட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இங்க இருக்கிற கன்டென்ட்லாம் டைப் பண்ண போறேன். ஓகே. என்ன கன்டென்ட் டைப் பண்ண போறேன்னா, "ஒய் ஆர் யூ சோ கன்ஃப்யூஸ்ட் அபௌட் யுவர் கெரியர்" அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? இத அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம், டைப் பண்ண போறோம். டைப் பண்ணிடலாமா? எஸ் சார். ஓகே. இப்படி கீழ வச்சுப்போம். இப்ப என்ன பண்றேன், டீ டூல் இதோ இருக்கு பார்த்தீங்களா? டீ தெரிதா? எஸ் சார். தெரியுது சார். இந்த டீ டூல கிளிக் பண்ணிட்டு, இங்க இந்த இடத்துல ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்ட சூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இங்க வந்து டைட்டில் எம்ப்டியா கிரியேட் ஆயிடும் இங்க. ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன், மேல இருக்கிறத பார்த்து டைப் பண்ண போறேன். ஒய் ஆர் யூ சோ கன்ஃப்யூஸ்ட் டைப் பண்ணலாமா? எஸ் சார். ஒய் ஆர் யூ சோ கன்ஃப்யூஸ்ட். ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்ட் ஃபாண்ட் சூஸ் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த இத கிளிக் பண்ணிட்டு, டாப்ல பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், பிராண்ட் ஃபாண்ட்ட சூஸ் பண்ணணும். ஓகே. பிராண்ட் ஃபாண்ட்னா என்னது? ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு ஃபாண்ட் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? பிராண்ட் ஃபாண்ட். நோட் டவுன் பண்ணிக்கங்க நோட் புக்ல. ஓகே. பிராண்ட் ஃபாண்ட் தெரிஞ்சுதா? காப்பி இன்னொரு வாட்டி பண்ணி சொல்லுங்க சார். பிராண்ட் ஃபாண்ட்னா ஒவ்வொரு பிராண்டுக்கும் என்ன இருக்கும்? ஒரு ஃபாண்ட் இருக்கும்னு சொல்றேன். ஓகே சார். பிராண்ட் ஃபாண்ட். இப்ப டிமென்டிக்னு ஒரு பிராண்ட் ஃபாண்ட் இருக்கு. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பிங்ஸ். இதோ இருக்கு பாருங்க. இதான் ஃபாண்டோட நேம் பாப்பிங்ஸ். புரிஞ்சுதா? ஓகே சார். சோ நம்ம பிராண்ட் ஃபாண்ட் என்னது? பாப்பின்ஸ். சூப்பர். எஸ் வெரி குட். ஒய் ஆர் யூ சோ கன்ஃப்யூஸ்ட். அதுக்கப்புறம் அபவுட் கெரியர் அப்படின்னு இருக்கா? சோ நான் என்ன பண்றேன், இங்க போட போறேன். அபவுட் கெரியர். நான் போட்டேன். ஓகே. அப்புறம் என்ன கண்டென்ட் போட்டிருக்காங்க? வாட் ஷுட் ஐ டூ ஆஃப்டர் 12ன்னு போட்டிருக்காங்கப்பா. 12th படிச்சதுக்கு அப்புறமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிற அளவுக்குலாம் வச்சுட்டாங்கப்பா. ஓகே. இப்போ இங்க என்ன பண்ண போறோம்? இந்த மாரி இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இங்க இந்த மாரி நம்மளுக்கு மேல தலைக்கு மேல அப்படி வரதுக்கு பேர் என்ன தெரியுமா? எனி திங்கிங். ஐடியா? திங்கிங் இருக்கா? அப்போ நம்ம போய் என்ன பண்ண போறோம்? இங்க எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இங்க எலிமெண்ட். இந்த எலிமெண்ட்ல போயிட்டு இங்க சர்ச் இருக்கு இல்லையா? சர்ச். இதுல என்ன பண்ண போறோம்? தாட் அப்படின்னு போட போறோம். என்ன போட போறோம்? தாட். எஸ் தாட் அப்படின்னு போட்டா அங்க பாத்தீங்கன்னா நெறைய வருது பாருங்க தாட். இதுக்கு பேர் தான் தாட். இல்லன்னா திங்கிங். திங்கிங் இல்ல தாட் இல்ல தாட் பபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது நல்லா இருக்கு. நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. இல்லன்னா வேற ஏதாவது நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் கிடைக்குது பாருங்க ஃப்ரீயாவே. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னது ஈஸியா கிடைக்குது. நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் அங்கருந்து எடுத்து உள்ள எடுத்துன்னு போய் போட்டு யூட்டிலைஸ் பண்ணணும். அவ்வளோதான் நமக்கு தேவை. கரெக்ட்டா? எஸ் சார். சோ இப்ப நம்ம என்ன பண்றோம்? சின்னது பண்றோம். சின்னத பண்றதுக்கு இந்த கார்னர்ல இருந்து இந்த இந்த எலிமெண்டோட கார்னர்ல இருந்து சின்னது பண்ண முடியும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இத ஃபில்லா மாத்த போறேன். ஓகே. இப்போ ஓகே இந்த சார். இது வந்து ஸ்ட்ரோக். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ட சுத்தி பிளாக் கலர்ல ஒரு லைன் இருக்குல்ல? தெரியுதா? எஸ் சார். இத இத வைக்க முடியும். இத வைக்கிறது அது இருக்கு பாத்தீங்களா? கலரு டாப்ல. எஸ் சார். இந்த சூஸ் பண்ணி இத நீங்க என்ன பண்ணிடணும்?
நீங்க என்ன பண்ணணும் இப்போ அந்த அந்த அத வந்து நான் இங்கருந்து ரிமூவ் பண்ண போறேன். எப்படி ரிமூவ் பண்ண போறேன் பாருங்க. அத அப்படியே என்ன பண்றேன், இங்க வேல்யூவ வந்து என்ன பண்ணிடுறேன், இங்க ஒயிட்டா மாத்திடுறேன். புரிஞ்சுதா? எஸ் சார். நான் என்ன பண்ணிட்டேன், அங்க மேல இருந்து எடுத்தது, அந்த இடத்துல என்ன பண்ணுச்சு, பிளாக் கலர்ல ஒரு லைன் இருந்தது. அந்த லைன ஒயிட்டா மாத்திட்டேன். ஓகே? கிளியரா இருக்கா? ஓகே இது வரையும் சார். எடுத்தது கிளியரா இருக்கா? எஸ் சார். ஓகே டன். அடுத்த டெக்ஸ்ட். வாட் ஷுட் ஐ டூ ஆஃப்டர் 12ன்னு போட்டிருக்கிறாங்க. நான் என்ன போடுறேன், நான் அதுக்கு பதிலா நான் என்ன போட்டுக்கிறேன், வாட் ஷுட் ஐ டூ வாட் ஷுட் ஐ டூ ஆஃப்டர் காலேஜ்? ஆஃப்டர் காலேஜ். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி போட்டேன் நான். இந்த கலரை வந்து நான் மாத்தணும்னு பாக்குறேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் வந்து பாத்தீங்கன்னா வேற மாத்த போறேன். என்ன ஃபார்மேட்டு, எப்படி மாத்தலாம்? அப்படியே இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆயிடும். அப்படியே நேரா மேல போனீங்கன்னா ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கா. எஸ் சார். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கலர் விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல ஒயிட் கலரை சூஸ் பண்ணீங்கன்னா இந்த பேக்ரவுண்டுக்கு நல்லா தெரியும். சூப்பரா தெரியுதா? எஸ் சார். இப்போ இதுவே நான் என்ன போல்டு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா இதை செலக்ட் பண்ணி இதை நான் என்ன பண்ண போறேன், இங்க பி அப்படின்றத கிளிக் பண்ண போறேன். இப்போ ரொம்ப டார்க்கா தெரியுது, சூப்பரா தெரியுது பாருங்களேன். முன்னாடி தெரிஞ்சதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பாருங்க. தெரியுதா? எஸ் சார். தெரியுது சார். சூப்பர். இப்போ நான் மேல போட்டது மாதிரி போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஜாயின் நவ் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகே, எஸ் சார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அதே மாதிரி ஜாயின் நவ் அப்படின்றத போறதுக்கு முன்னாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத நம்ம எடுத்துட்டு வரலாம். சரியா? நம்மளே கிரியேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது டெம்ப்ளேட் இருக்கான்னு பார்க்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத நம்ம டைப் பண்ணி போடுவோம் ஃபர்ஸ்ட். இங்க நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு பாருங்க. நம்மளுக்கு முன்னாடியே டெக்ஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கா? எஸ் சார். ஃபயர் அவே, ப்ளே டைம், எஸ், நியூலி ஆடடு, இந்த மாதிரி நிறைய இருக்கா. இதுல நம்ம ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட் டைப்போகிராஃபி இந்த பாருங்க, ஜாயின் நவ் செம்மையா இருக்கு பாருங்க. ஜாயின் நவ் நல்லா இருக்கு. நம்ம பொறுமையா எடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுக்க வேண்டியது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஒரு டெம்ப்ளேட் எடுக்கணும். சாரி, ஒரு டெக்ஸ்ட் டெம்ப்ளேட் எடுக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேற. எஸ், இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, கொஞ்சம் ஃபங்கியா இருக்கு. பட் ட்ரை பண்ணலாமான்னு பார்க்கலாம். நம்ம டிசைனரா இருக்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து ஒரு வெர்ஷன் டிசைனா டிஃப்ரெண்டா கிரியேட் பண்ணாதான் நம்மளுடைய கிளைண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஒரே இதுல சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு சார் இதான் சார் பண்ண முடியும் அப்படின்னு வைக்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம வேரியேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். கரெக்டா? எஸ் சார். எஸ், வேரியேஷன் கிரியேட் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, பரவாயில்லப்பா அந்த டிசைனர், நான் ஒரு டிசைன் கேட்டேன், அவர் 4 டிசைன் ஷோ பண்ணாருப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணுவாங்கன்றதை விட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து நிறைய ஒர்க்கு கொடுப்பாங்க. இல்லைன்னா வச்சுங்களேன், ஒரே டிசைன் தான் கொடுத்துருக்காருப்பா, அவர் கேட்ட காசுக்கும் நான் கொடுத்ததுக்கும் ஒன்றும் பெருசா ஒர்க் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்றது புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். ஸோ வி நீட் டு மேக் வெரி கிளியர் நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பண்ணணும் அப்படின்றத கிளியரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும்.
இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பேக்ரவுண்டை மாத்திட்டேன். ஓகே, பேக்ரவுண்டை மாத்திட்டேன். எப்படி மாத்தினேன்? எனி ஐடியா? இந்த கீழே இருக்கிற பேக்ரவுண்டை காப்பி பண்ணி மேலே போய் பேஸ்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஓகே சார். புரிஞ்சுதா? வேற எதுவும் பெருசா நான் பண்ணல. ஜஸ்ட் மேல இருக்கிற பேக்ரவுண்ட் எடுத்துன்னு போயிட்டு பின்னாடி போட்டேன், அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ என் லோகோ வந்து தெரிய மாட்டேங்குது இங்க, கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணலாம்? பேக்ரவுண்டுன்னு இருக்குல்ல சார், அதுல இருந்து மாத்திக்க முடியாதா சார்? எந்த பேக்ரவுண்டு? டூல்ஸ்ல இருக்கு லாஸ்ட் ஒன். மாத்தலாம். ஓகே சார். அதுலயுமே மாத்தலாம், நீங்க இதுலயுமே மாத்தலாம். ஓகே சார். ஒரு விஷயத்த பண்றதுக்கு நான் ஒரு பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ற மாதிரி இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய வழிகள் இருக்கு பண்றதுக்கு. நான் இப்படி பண்றேன், அதுவே வேற ஒருத்தர் வந்தா வேற மாதிரி பண்ணுவாரு. புரியுதுங்களா? பேஸ்ட் அப்பான் தி எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களுக்கு எப்படிலாம் ஈஸியா இருக்கோ அதை பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த டிமென்டி வந்து பாத்தீங்கன்னா டார்க்கா இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒயிட் சேஞ்ச் பண்ணலாம் கலர். கலர் சேஞ்ச் பண்ணலாமா? பட் ஆனா நம்ம கிட்ட இருக்கிற இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ண முடியாது. இங்க அந்த ஆப்ஷன் கிடையாது. இதை என்ன பண்ண முடியாது நம்மளால? வி கான்ட் சேஞ்ச் த கலர். ஏன்னா ஒண்ணு நம்ம வந்து தனியா வெளியே ஒர்க் பண்ணி தான் போடணும், இல்லைன்னா முடியாது. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ஒயிட் கலர்ல ஒரு பேக்ரவுண்ட் என்ன பண்ணிடணும், நம்ம ஆட் பண்ணிடணும். இப்படி ஓகேவா? ஓகே சார். இப்படி ஆட் பண்ணிடணும் ஒயிட் கலர்ல. இப்ப நல்லா பக்காவா தெரியுதா? இது எப்படி செட் பண்ணிருப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அங்கிருந்து இந்த இருக்கு பாருங்க, இங்க இருந்து ஒரு ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துட்டு அதை கலரை ஒயிட்டா சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு, இந்த இமேஜ் எனக்கு ஃப்ரண்ட்ல வரணும்னா லேயர்ல போயிட்டு பிரிங் ஃப்ரண்ட், என்னது பிரிங் ஃப்ரண்ட் கொடுத்தா முன்னாடி வந்துடும். சொல்றது புரிஞ்சுதா? சப்போஸ் இந்த லேயர் முன்னாடி இருக்குதுன்னா சென்ட் பேக், லேயர்ல போய் சென்ட் பேக் கொடுத்தீங்கன்னா சென்ட் பின்னாடி போயிடும். புரிஞ்சுதுங்களா? எஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு போட போறோம் இங்க. சைஸை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல கிளிக் பண்ணி சைஸை குறைக்கிறோம். இந்த இருக்குல்ல மைனஸ், இந்த இடத்துல கிளிக் பண்ணா சைஸ் குறைஞ்சிரும். ஓகே, கண்டென்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு வச்சிருக்கோம். கீழே இருக்கிற கண்டென்ட் தேவையில்லை, ஸோ அதனால டெலிட் பண்ணிடுறேன். அன்குரூப் அண்ட் டெலிட். இப்போ இதோட ஃபாண்ட் வந்து வேற ஃபாண்ட்ல இருக்கு, கரெக்டா? எஸ் சார். அதை நம்ம என்ன பண்ணணும், மாத்தணும். நம்ம பாப்பிங்ஸ் மாத்திக்கலாமா? எஸ். நல்லா போல்டா மாத்திப்போம். ஓகேவா? டன். ஓகே சார். ஓகே, இப்போ என்ன பண்ணியாச்சு, மேல கண்டென்ட் செட் பண்ணியாச்சு, டெக்ஸ்ட் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து டைப் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இதுதான், கரெக்டா? எஸ் சார். கரெக்ட். கரெக்ட்.
ஓகே, சூப்பர். என்னென்ன டைப் பண்ணியிருக்காங்கன்றத அப்படியே பார்த்து டைப் பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நார்மலான டெக்ஸ்ட் எடுத்துப்போம். மேலே போயிட்டு எஸ், இதான் சப்டைட்டிலுக்கான டெக்ஸ்ட். இங்க வச்சு அழகா என்ன பண்ணிப்போம், டைப் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம. ஓகே, ட்ரைனிங் பை இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ். ஓகே, ஒன்னு டைப் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனர் இருக்கு பாரு, அதுக்கப்புறம் அதுக்கு பதிலா அவர் மென்டார் அப்படின்னு போட்டுக்கலாம். having 8+ years of experiences. இந்த மாதிரி டைப் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு இப்போ எல்லாமே லெஃப்ட் அலைன் பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் பாருங்க, அலைன்மெண்ட் கரெக்டா மேல டாப்ல இருக்க அலைன்மெண்ட். இதான் அலைன்மெண்ட். இந்த அலைன்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், இப்படி லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா லெஃப்ட் ஆயிடும். புரிஞ்சுதுங்களா? அப்புறம் ஒர்க் ஆன் லைவ் ப்ராஜெக்ட்ஸ். என்னது ஒர்க் ஆன் லைவ் லைவ் ப்ராஜெக்ட்ஸ் நான் டைப் பண்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் கரிக்குலம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் கோர்ஸ் கரிக்குலம். ஓகே, 100% job placements. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 24/7 லைவ் சப்போர்ட். 24/7 லைவ் சப்போர்ட். எஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கெட் ஃப்ரீ ₹10,000 ஒர்த் இருக்கிற ஏதோ ஒரு இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. வாட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ். ஓகே, ஓகே சார். அதுக்கப்புறம் ஹெல்ப் இன் பிளாகிங், ஃப்ரீலான்சிங் அண்ட் யூடியூப் சேனல் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹெல்ப்லாம் பண்றதுல டீச் பண்றோம் நம்ம. ஆக்சுவலா டீச் பிளாகிங், ஃப்ரீலான்சிங், யூடியூப். எஸ், யூடியூப் சேனல். ஓகே, இது மட்டும் தான் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் கிடையாது. ஓகே, உங்களுக்கு அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் பத்தி தெரியுமா? தெரியாது சார். கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாவது அந்த மாதிரி? ஓகே டன். ஓகே, அங்க மேல டைப் பண்ணது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். சரியா? கலரை மாத்துறதுக்கு இங்க இந்த ஏல கிளிக் பண்ணா கலரு, டெக்ஸ்ட் கலரை சூஸ் பண்றேன், டெக்ஸ்ட்டை கிளிக் பண்றேன், ஒயிட் கலரா போட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். சரியா? அங்க பாருங்க அலைன்மெண்ட்ல லெஃப்ட் அலைன்மெண்ட். இப்போ அப்பயே இந்த மாதிரி தனித்தனியா இருக்கு, இதெல்லாம் எப்படி ஒண்ணா ஆக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பாருங்க பொசிஷன் இருக்கா, இந்த பொசிஷனை கிளிக் பண்ணிட்டு இப்படி இப்படி என்ன பண்ணும், இங்க இருக்கு பாருங்க அலைன்மெண்ட் இருக்கா, இதெல்லாம் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாம் லெஃப்ட் அலைன்மெண்ட் ஆயிடும். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும், ஒண்ணு பாருங்களேன், மேலே கீழே ஸ்பேஸ் கொஞ்சம் ஈக்குவலா இல்லாம இருக்கு. கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும்
பொசிஷன் இதோ இருக்கு பாருங்க. வெர்டிகலி டைட் அப் இதோ இருக்கு பாருங்க. இதான் டைட் அப். இப்போ ஈக்குவலா இருக்குது பாருங்க எல்லா சைஸும். கரெக்டா? இதோ இந்த இருக்குது. வெர்டிகலி அப்படின்றத கிளிக் பண்ணணும். சரியா? எஸ் சார். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு கம்ப்ளீட் போஸ்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியா கன்க்ளூட் பண்ணணும். என்ன கன்க்ளூட் பண்ணணும்? நம்ம இந்த கீழே போட்டிருக்கிற ஃபோன் நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸை நம்ம என்ன பண்ணணும்? இங்க ஷேர் பண்ணணும். கரெக்டா? எஸ் சார். ஓகே. இப்போ இன்னைக்கு ஷேப் வேணா நான் எங்க போய் ஷேப் எடுக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு டாஸ்க் உங்களுக்கு. இங்க ஒரு கட்டம் போடணும். எங்க போய் நான் எடுப்பேங்க இந்த கட்டத்தை? இந்த எலமெண்ட்ஸ்ல போய் எடுப்பேன். ஓகேவா? எலமெண்ட்ஸ்ல எடுக்கணும் சார். எஸ், எலமெண்ட்ஸ்ல போய் எடுப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபூட்டர் செட் பண்ணிட்டோம். ஃபூட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் கொடுத்துடலாம். சரியா? டார்க் கலர் எஸ் சார். கொடுத்தாச்சு. இப்போ டிமென்டியோடைய ஃபோன் நம்பர் போடணும் இங்க. ஓகே, இங்க வைக்க போறோம் ஓகே சார். டிமென்டியோட ஃபோன் நம்பர். டிமென்டியோட ஃபோன் நம்பர் எங்க போய் எடுக்கலாம்? கூகுள்ல போயிட்டு டிமென்டி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டிமென்டியோடைய ஃபோன் நம்பர் கிடைக்கும். ஸோ அழகா என்ன பண்றோம்? நம்ம காப்பி பண்றோம். காப்பி பண்ணி நேரா நம்மளுடைய கேன்வாக்குள்ள போறோம். இங்க பேஸ்ட் பண்றோம். இந்த google.comன்றது அந்த இதுல காப்பி பண்ணதுனால வந்துருச்சு. இப்போ இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துட்டீங்கன்னா போயிடும். எக்ஸாக்ட்லி கரெக்ட். இப்போ டிமென்டியோடைய நம்பரை போட்டாச்சு. +91 நம்மளுடைய லொகேஷனுக்காக போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ சப்போஸ் எனக்கு அட்ரஸ் போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுல இருந்து ஒரு டெக்ஸ்ட் எடுத்துட்டு இந்த காப்பி Ctrl+C Ctrl+V காப்பி பண்ணி இங்க போட்டுட்டு இப்போ நீங்க என்ன பண்ணணும்? நேரா உங்களுடைய அட்ரஸ்க்கு போயிட்டு இங்க காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணி நேரா கேன்வா போயிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களுடைய அட்ரஸ் போட்டாச்சு. ஸோ இதோட என்ன இருக்கு? ஒரு போஸ்டர் முடிச்சிருக்கோம். ஆனா இது எல்லாம் வேற வேற ஃபாண்ட்ல இருக்கு. நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? பிராண்ட் ஃபாண்ட்டுக்கு சேஞ்ச் மாத்தணும். பண்ணணும். எஸ், நம்மளோட பிராண்ட் ஃபாண்ட் பாப்பிங்ஸ். எக்ஸாக்ட்லி 12.16 வச்சிருக்கோம் நம்ம. We need to go with the poppings 12.16. yes, இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்க லொகேஷன் சிம்பிள் போடலாமா? போடலாம். லொகேஷன் சிம்பிள் எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இதான் லொகேஷன் சிம்பிள். பார்த்திருக்கீங்களா லொகேஷன் சிம்பிள்? எஸ் சார், பார்த்துருக்கேன் சார். உங்களுடைய கூகுள் மேப்போட லொகேஷன் சிம்பிள் இப்படி தானே இருக்கும்? எஸ் சார். எஸ். எஸ், இப்படி நம்ம போட்டாச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஆனா எனக்கு ஏதாவது ஐகோனா மாதிரி ஏதாவது வச்சா நல்லா இருக்குமே. ஃப்ரண்ட்ல எதுவுமே இல்லாம இருக்குல்ல, ஏதாவது ஒரு ஹைலைட்டடா அதை வைக்கலாமா? இங்க வச்சுட்டுங்க பாருங்க. இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க என்ன வந்துருது? எல்லாமே பாயிண்டரா வந்துருதா? பாயிண்ட் வந்துருக்கு. எக்ஸாக்ட்லி, சூப்பர். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஒரு போஸ்டர் ரெடி. சப்போஸ் இந்த பொண்ணோட பிக்சர் எனக்கு பிடிக்கல, நல்லா இல்லப்பா, மாத்துப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? போயிட்டு இங்க ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் கேர்ள் அப்படின்னு போடுங்க. என்ன பண்ணுங்க? கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் கேர்ள். ஆமா, ஒர்க்கிங் கேர்ள் அப்படின்னு மட்டும் போடுங்க. எப்படி வேணா பண்ணலாம், தப்பு கிடையாது. நீங்க தேட வரும். நீங்க சர்ச் பண்ண உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட் கிடைக்கும். சரியா? இங்க வந்து போட்டோஸ் எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து யாருக்காக போடுறோம்? இந்தியன் பீப்புளுக்காக போடுறோம். நம்ம வந்து ஃபாரினருக்காக போடலாமா? ஃபாரினரோட போட்டோலாம் போடக்கூடாது, தப்பு. அப்போ இந்தியன் ஆரிஜின்ல இருக்கிற மாதிரியான பீப்புளோட பிக்சர் வந்து நம்ம என்ன பண்ணணும்? இங்க பிளேஸ் பண்ணணும். கரெக்டா? எஸ் சார்.
அப்பதான் பீப்புள் என்ன ஆவாங்க உங்க கூட கனெக்ட் ஆவாங்க. சப்போஸ் நீங்க வந்து ஃபாரினரோட பிக்சர் வந்து போட்டீங்கன்னு வச்சுங்க, ஐயோ இது நம்மளுக்கான ஆட் இல்லை பழுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க. கரெக்டா? எஸ் சார், கரெக்ட் சார். இந்த பொண்ணு பாருங்க எப்படி நம்ம பிளாக் ஹேர் வச்சுக்கிட்டு நம்மளோட இந்தியன் பொண்ணு மாதிரியே இருக்கா. கரெக்டா? ஸோ இந்த மாதிரியான பீப்புளை நம்ம என்ன பண்ணணும், பிளேஸ் பண்ணணும். கரெக்டா? பாக்குறதுக்கு ஃபாரினர் மாதிரி இருக்கக்கூடாது. ஃபாரினர் மாதிரி இருந்தாங்கன்னா, ஓ இது வெளிநாட்டு ப்ராடக்ட்பா, இது நம்மளுக்கான ப்ராடக்ட் இல்ல, நம்ம ஊர் மக்கள் இல்லப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுவாங்க, போயிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்தியன் அப்படின்னு போடணுங்க. இந்த மாதிரி போட்டா நம்மளுக்கு என்னவா இருக்கும், ஓரளவுக்கு இந்தியன் ஆரிஜின்ல பீப்புளோட பிக்சர் கிடைக்கும். கரெக்டா? இந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாமா? எஸ் சார். எஸ், இது நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க பிளேஸ் பண்ண போறேன். இது பேக்ரவுண்டோட இருக்கு. இப்படி பேக்ரவுண்ட் தான் எனக்கு பிடிக்குமா? இது எப்படி செட்டப் பண்றது? இப்படி போட்டா எல்லாம் மறையுது இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த பேக்ரவுண்டை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி பண்ண போறோம் பாருங்க. ஜஸ்ட் இதை டேப் பண்றேன், எடிட் போட்டோ போறேன், எடிட் போட்டோல போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்றத கிளிக் பண்ண போறேன். இங்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதுக்கு கிளிக் பண்ண உடனே எனக்கு இப்படி வந்துருச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இவங்கள ஃபிளிப் பண்ண போறேன். ஃபிளிப்னா திருப்புறது, இப்படி. ஓகேவா? ஓகே சார். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இப்படி வைக்க போறேன். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு இந்தியன் ஆரிஜின்ல ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு, இப்படிதான் இருப்பாங்கன்ற ஒரு ஐடியாவோட இருக்கிற பொண்ணு படிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஆட் போட்டா இப்போ வந்து அவங்க கிளிக் பண்ணுவாங்களா? கிளிக் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? பண்ணுவாங்க சார். எஸ். எவ்வளவு சிம்பிளா இருக்கு கேன்வா. எவ்வளவு சிம்பிளா இருக்கு கேன்வா. ஜாலியா இருக்குல்ல ஒர்க் பண்றதுக்கு. ஓகே, நான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கவா? ஓகே, ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். நாளைக்கு லேபர்ஸ் டே, கரெக்டா? எஸ் சார். நீங்க டிமென்டிக்கு ஒரு லேபர்ஸ் டே போஸ்டர் பண்ணலாமா? ஓகே சார். ஓகே, இல்லனா நீங்க ஏதாவது பிசினஸ் பண்றீங்களா? உங்க வீட்ல? நோ சார். இல்ல, சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, டிமென்டிக்கு நாளைக்கு லேபர்ஸ் டே போஸ்டர் பண்றீங்களா? ஓகே சார். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த போஸ்டரோட லிங்கை நான் உங்களுக்கு எடிட்டபிள் லிங்கை நான் அனுப்புவேன் இப்போ. ஓகே சார். ஓகே, நீங்க ரெஃபரன்ஸ் பார்த்துக்குங்க. நான் இந்த போஸ்டரோட லிங்கை நான் என்ன பண்ண போறேன், இப்போ உங்களுக்கு எடிட்டபிளா அனுப்ப போறேன். எப்படி அனுப்புற பாத்துங்க. ஷேர், இங்க பாத்தீங்கன்னா ஷேர் பட்டன் இருக்கா? எஸ் சார். கிளிக் பண்றேன். இங்க ஒன்லி அக்சஸ் இருக்கு இல்லையா, இத நான் அப்படி கிளிக் பண்ணி எனி ஒன் வித் லிங்க்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவேன். இதுல இருந்து நீங்க லோகோலாம் எடுத்துக்கங்க, நம்மளோட டிமென்டி லோகோலாம் எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ண போறீங்க. என்ன கிரியேட் பண்ண போறீங்க? அதாவது ஆமா, லேபர்ஸ் டே போஸ்டர் கிரியேட் பண்ண போறீங்க. டீடைல்ஸ் எல்லாமே வந்து இதுல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் வந்துடணும். எதுல இருக்கிற டீடைல்ஸ் இதோ இருக்கு இல்லையா, இது எல்லாமே வரணும். ரொம்ப கிரியேட்டிவா இருக்கணும். இதுல நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிங்க அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் இருக்கணும். ஓகே, பண்றீங்களா? ஓகே சார். இந்த டாஸ்க் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கலாமா? எஸ் சார். ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க, நம்ம குரூப்ல போடுறேன் நானு. ஓகே சார். நம்ம குரூப்பின் பெயர் 4 weeks. எஸ், ஒரே டாஸ்க். இதுல இருக்க டெக்ஸ்ட் எல்லாம் நம்மளே கிரியேட் பண்ணணுமா சார்? அது நீங்க போட்டுக்குங்க. நீங்க நான் சொன்னேன்ல உங்களுக்கு டெம்ப்ளேட் போட்டு ஒர்க் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு. எஸ் சார். ஓகேவா, அதை போட்டு நீங்க ஒர்க் பண்ணிக்கங்க. சரியா? ஓகே சார். நீங்க அந்த டெக்ஸ்ட் போட்டு ஒர்க் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுப்பியிருக்கேன் டுடே டாஸ்க்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம்
create a poster for லேபர்ஸ் டே. ஓகே. லேபிள்ஸ்னா அங்க இருக்க மென்டாருக்கு கிரியேட் பண்ணணுமா சார்? நார்மலா மத்தவங்களுக்கு சொல்ற மாதிரி. சரியா? ஓகே சார், ஓகே சார். நீங்க சாம்பிள் யாருக்கு வேணா பண்ணுங்க, டிமென்டிக்கு தான் பண்ணணும்னு அவசியம்லாம் இல்லை. ஓகே. ஓகே சார். நான் என்ன பண்ணிருக்கேன், நம்ம குரூப்ல போட்டிருக்கேன் சாம்பிள். ஓகே. சரியா? இப்போ உங்களுக்கு ஓகே ஒரு சார். கிளாரிட்டி இருக்கா? எஸ் சார். இப்ப ஸ்மால் பிசினஸ் பண்றாங்களா சார், அவங்களுக்கு எல்லாம் கிரியேட் பண்ணலாமா சார்? தாராளமா பண்ணுங்க. ஓகே சார். உங்களோட விருப்பம் தான். எனக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் நீங்க பண்ணிருக்கணும் சாம்பிள். ஓகே. ஓகே சார். புரிஞ்சுதா? எஸ் சார். சூப்பர்.